கல்லூரியில் இயங்கி வரும் தேசிய மாணவர் படை சார்பில் அணிவகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த அணிவகுப்பு மரியாதையை நமது கல்லூரியின் மேலாள் தலைவர், செயலர், முதல்வர் உள்ளிட்ட குழுவினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நமது தேசிய மாணவர் படையினர் வீடு நடையிட்டு ராணுவ வீரர்களின் முடிக்கான தோற்றத்தோடு இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அணியினை தலைமை தாங்கி வருபவர் கேடட் ராஜ்குமார். இவர் 7ஆம் ஆண்டு கணிப்பொறி அறிவியல் பயின்று வருகிறார். ராணுவத்தின் 2 முகாம்களில் பங்கேற்றவர். தனது அணியை திறம்பட வழிநடத்தி வருகிறார். தேசிய மாணவர் படையினரின் மாணவ வீரர்களை தேசிய மாணவர் படை அலுவலர் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். நமது கல்லூரியின் நேர்மையான தலைமைக்கும் சீர்மையான நெறிமுறைகளுக்கும் முத்தானவர். கல்லூரியின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக விளங்கும் கல்லூரி தலைவர் அவர்களை சிறப்புரை நல்கிட பணிவுடன் அழைத்து மகிழ்கின்றோம். அனைவருக்கும் 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியா குடியரசு என அறிவித்து 75 ஆண்டுகள் என்றோடு 75வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 75 ஆண்டுகளில் பல்வேறு பிரச்சனைகளை இந்தியா சமாளித்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு சொல்லுக்கு உலகம் முழுவதும் எதிர்பார்த்ததை எல்லாம் தாண்டி இந்தியா சிதைந்துவிடும், உரு தெரியாத நாடாக மாறிவிடும் என்று சுதந்திரம் வழங்கிய தேசத்தினரெல்லாம் எதிர்பார்த்த பொழுது எல்லா தடைகளையும் மீறி நாம் இந்தியர், நாம் அனைவரும் ஒன்றே, நம்மிடம் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, அனைவருக்கும் சம உரிமை, அனைவருக்கும் எந்த மதம் வேண்டுமானாலும் நீங்கள் விருப்பப்பட்ட மதத்தை தழுவி இருக்கலாம், சார்ந்து இருக்கலாம் என்ற உரிமை, இதுபோன்று பல்வேறு உரிமைகளை இந்த குடியரசு நமக்கு வழங்கியிருக்கின்றது. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா திகழ்கின்றது.
உலகத்திற்கெல்லாம் ஜனநாயகத்திற்கான எடுத்துக்காட்டாக நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நன்னாளிலே மாணவர்களாகிய நீங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் உரிமைகள் என்ன, நமக்கு வழங்கப்பட்டிருக்கும் கடமைகள் என்ன, இந்திய குடிமகனாக நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதையெல்லாம் நீங்கள் இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நன்கு படித்து தெரிந்து புரிந்து அதன்படி நீங்கள் சிறந்த குடிமகன்களாக விளங்க வேண்டும் என்று நான் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நம் தேசிய மாணவர் படையின் பொறுப்பாளர் பிரபு அவர்களுக்கும் மற்றும் பல்வேறு அகில இந்திய அளவில் நடைபெற்ற பல்வேறு பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு நம் கல்லூரிக்கு பெருமை சேர்த்த கேடட் சுரேந்தர், கேடட் சிவா, கேடட் ஸ்ரீகாந்த் ஆகியோருக்கும் மற்றும் ஏனைய கேடட்டுகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் இந்த நேரத்தில் நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம் கல்லூரி நம் தேசம் போல பீடு நடை போட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர்களா பணியாளர்கள், மாணவர்கள் இணைந்து பல்வேறு பெருமைகளை நம் கல்லூரிக்காக நீங்கள் தட்டி வந்திருக்கின்றீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் தனித்தனியாக நான் பெயர் கூறி அழைக்க முடியவில்லை என்றாலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 75வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நமது கல்லூரியின் வெற்றிக்கும் மேன்மைக்கும் உயர்வுக்கும் வழிகாட்டியாக விளங்கி எண்ணம் செய்யும் அடையாளமாக விளங்கும் மாணவர்களின் போர்ப்படை தளபதி கல்லூரி செயலர் அவர்களை சிறப்புரை நல்கிட பணிவுடன் அழைத்து மகிழ்கிறேன். Dignitaries on and off the dais. First of all, I would like to wish you all a very happy 75th Republic Day of our country. இந்த சமயத்தில் நாம் இந்த சுதந்திரத்தை எவ்வாறு பெற்றோம், இதற்காக எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அண்ணல் காந்தியடிகளிலிருந்து கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரம் சிதம்பரனார் வரை பல பேர் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து நமக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த ரிப்பப்ளிக் டே நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நாம் அவர்களை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, தலைவர் சொன்னது போல் நமது கடமை என்ன, இன்று இந்த சுதந்திரத்தை பேணி காப்பது நமது கடமை. எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்பதை ஒற்றுக்கொண்டு எல்லோரும் சமம் என்ற ஒரு கொள்கையை பின்பற்றினோம் என்றால் இந்த சுதந்திரம் பெற்றதன் நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். இந்த சுதந்திர தினத்தன்று இந்த ரிப்பப்ளிக் டே அன்று நம்ம மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நமது கேடட் தலைவர் திரு பிரபு அவர்கள் மிகவும் அருமையான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதல்வர் அவர்களும் இந்த ஏற்பாடை மிகவும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இங்கு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் அனைத்து கேடட்டுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் அற்புதமாக நீங்கள் மார்ச் பாஸ்ட் செய்து வணக்கம் செலுத்தினீர்கள். அதே போல் மோட்டார் சைக்கிளும் இருந்து வணக்கம் செலுத்தினீர்கள். பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 75வது ஆண்டு ரிப்பப்ளிக் டே விஷஸை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய கல்லூரி குழு தலைவர் அவர்களே, போற்றுதலுக்குரிய கல்லூரி குழு செயலர் அவர்களே, துணை முதல்வர் டாக்டர் குமாரராமன் அவர்களே, முனைவர் ராஜேந்திரன் அவர்களே, முனைவர் மதியழகன் அவர்களே, பேராசிரியர்களே, ஆசிரியல்லா பணியாளர்களே, மாணவர்களே, என்சிசி கேடட் ஆபீசர் டாக்டர் பிரபு அவர்களே, என்சிசி கேடட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம். முதலில் என்சிசி ஆபீசர் டாக்டர் பிரபு அவர்களை பாராட்டுகின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு சிறிய
ஒரு சிறிய அந்த கிரவுண்டில் நடத்தி கொண்டிருந்ததை பெரிய விழாவாக மாற்றுகின்ற திறமை அவருக்கு உண்டு. அதை செயல்படுத்தியிருக்கின்றார். நம் வருங்காலங்களில் மிக குறிப்பிடத்தக்க அளவில் இதை செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் இப்பொழுதே சில சாகசங்களை மாணவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். நான் நிறுத்திவிட்டேன். வருங்காலங்களில் அந்த சாகசங்களை ஒரு ப்ரொடெக்ஷனோடு செய்வதற்கு ஆவணம் செய்வோம் என்று NCC ஆபீசருக்கு நான் உறுதியளிக்கின்றேன். அடுத்ததாக அடுத்த வருடங்களில் NSS மாணவர்களும் கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று இத்தருணத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் குடியரசு தினம், சுதந்திர தினம் என்பது NCCக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் அது உரிமை. அதை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கில் அவர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கு முன் நமது மாணவர்கள், குறிப்பாக தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த NCCயை சார்ந்த நிறைய மாணவர்கள் மிலிட்டரியிலும் யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லுகின்ற போலீஸ் வேலையிலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ட்ரைனிங் நல்ல முறையில் இங்கே தரப்படுகின்றது என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அந்த மாணவர்களையும் அதுக்கு பயிற்றுவித்த NCC ஆபீசரும் இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன். மேலும் ஒரு சின்ன நிகழ்வை, ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 நாடுகளை எடுத்துக்கொண்டால், ஒரு நாடு யூரோப்பு கண்ட்ரியில் இருந்தது, ஒரு நாடு ஆசிய கண்டத்தில் இருந்தது. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கின்ற அந்த நாடு பழமையான நாடு என்றாலும் பிச்சைக்காரர்கள் அதிகம் வாழ்ந்தார்கள். கொலை, கொள்ளை, மற்ற என்னென்ன தீய செயல்கள் இருக்கிறதோ அந்த நாட்டில் நடந்தது. ஆனால் இன்னொரு நாட்டில் மிக பிரமாதமாக ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்த நாடு. முதல் சொல்லிய நாடு இங்கிலாந்து நாடு. இரண்டாவது சொன்ன நாடு இந்திய நாடு. 500 ஆண்டுகளுக்கு முன்னால் மிக மிக சிறப்பாக இருந்தோம். நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு 10 மீட்டர் இருக்கின்ற துணியை கையில் பிடிக்கின்ற அளவுக்கு நம்மளிடம் தொழில்நுட்பம் இருந்தது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராஜராஜ சோழன் மிக பெரிய கோயிலை கட்டியிருந்தான். அவர் என்ன சிவில் இன்ஜினியர் படித்தாரா? இல்லை. தாஜ்மஹாலை நாம் கட்டியிருக்கின்றோம். அவர்கள் சிவில் இன்ஜினியர் படித்திருக்கிறார்களா? இல்லை. ஆனால் இப்பொழுது அது மாறி செய்வதற்கு நம்மால் முடியவில்லை என்றால் நாம் ஃபாரினில் இருந்து டெக்னாலஜியை வாங்க வேண்டும் என்ற சூழலில் இருக்கின்றோம். அந்த சூழல் மாற வேண்டும் என்றால் சுயராஜ்யம் என்று காந்தி சொன்ன அந்த சுயராஜ்யம் மாற வேண்டும். சுயராஜ்யமாக நாம் அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் இதாக மாறுகின்ற பொழுது இந்த நாடு அந்நிய நாட்டை சாராமல் மேலும் மேலும் முன்னேறுவோம். ஏனென்று சொன்னால் 5வது பொருளாதார வல்லரசு நாடாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். 3வது பொருளாதார நாடாக, 1வது பொருளாதார நாடாக மாற வேண்டும். இந்த நிலை மாறியதுக்கு என்ன காரணம்? ஒரு பிச்சைக்கார நாடாக இருந்த இங்கிலாந்து முன்னேறிய நாடாகவும், முன்னேறிய நாடாக இருந்த இந்தியா பின்னேறிய நாடாகவும் மாறுவதற்கு காரணம் அவர்களிடையே ஏற்பட்ட ஒரு சின்ன தொழில்நுட்பம். என்ன தொழில்நுட்பம் என்று சொன்னால், இங்கிலாந்திலெல்லாம் குளிர்கள் அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு மருந்தை கண்டுபிடித்தார்கள். அந்த மருந்து தீயை பெரிய அளவில் உருவாக்குவதற்கு ஆக்க வேண்டும் என்று அந்த மருந்தை கண்டுபிடித்தார்கள். பிற்காலத்தில் அந்த மருந்து தான் துப்பாக்கி தோட்டாவாக மாறியது. அந்த அறிவியல் முன்னேற்றம் மட்டுமே அந்த நாட்டை முன்னேற்றியது. பிச்சைக்கார நாடாக இருந்த இங்கிலாந்து நம்மளுடைய வளத்தையும் நம்மளுடைய டெக்னாலஜியும் அழித்துவிட்டு வளர்ந்த நாடாக மாறுவதற்கு காரணம் அந்த சிறிய அறிவியல் தொழில்நுட்பம். வீரம் நம்மளிடம் இல்லையா? வீரம் இருந்தது. ஆனால் தொழில்நுட்பம் இல்லாத ஒரே காரணத்தினால் நாம் தோற்று போய்விட்டோம். அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தில் நாம் முன்னேறுகின்ற பொழுது முதல் பொருளாதார நாடாக, முதல் அறிவியல் நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மாணவர்களே, சற்று சிந்தியுங்கள். அறிவியல் மிகுந்த நாடாக, தொழில்நுட்பம் மிகுந்த நாடாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கின்றது. இன்றே சபதம் ஏற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் ஆசிய கண்டத்திலே முதலாக அறிவியல் நோபல் பெற்ற நாடு நாம் தான். சர் சி வி ராமன் தான் முதலில் அறிவியலில் நோபல் பரிசு பெற்றார் ஆசிய நாட்டிலே. ஆனால் இன்று வரை திருப்பி வாங்க முடியவில்லை. ஏனென்றால் வெளிநாட்டு இந்தியர் வாங்குகின்றாரே ஒழிய ஒரு இந்தியர் வாங்க முடியவில்லை என்ற சின்ன
மன வருத்தம் என்னிடம் இருக்கின்றது. அதை போக்குகின்ற உங்களிடம்தான் அந்த செயல் இருக்கின்றது என்று கூறி, இந்த குடியரசு தினத்தில் அந்த சூழலை உரைப்போம். இந்திய நாடு முதலாவது தொழில்நுட்பம் வாய்ந்த நாடாகவும், அறிவியல் நாடாகவும், பொருளாதாரம் மிகுந்த நாடாகவும் மாறும் 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 என்று கூறி, தமிழகம் வாழ்க, கல்லூரி வளர்க, ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் 75வது குடியரசு தின வாழ்த்துக்களை முதலில் காணிக்கையாக்குகின்றேன். கல்லூரியின் தலைவர் அவர்களே, செயலர் அவர்களே, முதல்வர் அவர்களே, டைரக்டர் மதிவாணன் அவர்களே, என்சிசி ஆபீசர் பிரபு அவர்களே, தேசிய மாணவர் படையின் திறமை வாய்ந்த மாணவர்களே மற்றும் நமது கல்லூரி பேராசிரியர்களே, ஆசிரியர்களா பணியாளர்களே, மாணவர்களே, மாணவிகளே, இந்த கல்லூரியிலே நான் ஒரு 38 ஆண்டுகள் பணியாற்றியதில் அனைத்து சுதந்திர தினம், குடியரசு தினத்திற்கும் நான் வந்து விடுவேன். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு முன்னேற்றத்தை பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு இருசக்கர வாகன அணிவகுப்பு என்பது மிகவும் பெருமை வாய்ந்ததாக இருக்கிறது. நமது கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு துறையிலும் அவற்றில் காணப்படக்கூடிய திறமைகளை, செயல்பாடுகளை இங்கே பேரட் போல செய்து ஒவ்வொரு ஆண்டும் தனது ஒவ்வொரு துறையும் அவர்களுடைய சிறப்புகளை காட்டுவதற்கு இது ஒரு ஏற்ற தருணமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய ஆசையை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர், இந்த நினைவு அகற்றாதீர் என்று சொன்னது போல ஒவ்வொரு மாணவர்களும், ஏனென்று பார்த்தால் இன்றைய குடிமக்களில் அதிகபட்சமாக இருப்பவர்கள் இளைஞர்கள் தான். வாக்காளர் எண்ணிக்கையில் பார்த்தால் இளைஞர்களுடைய பங்குதான் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் தான் வருங்கால இந்தியாவை வடிவமைக்கக்கூடிய சிற்பிகளாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் பழைய போராட்ட வீரர்களையும் நமது முன்னோர்கள் செய்த தியாகங்களையும் நினைத்து பார்க்க வேண்டும். நமது கல்லூரியின் நிறுவனர் மூக்கப்பிள்ளை அவர்கள் கூட தங்கள் குடும்பத்தினருக்கு காந்தி, சுயராஜ்யம் என்ற பெயரெல்லாம் விட்டு ஒவ்வொரு தேசிய உணர்வோடு வாழ்ந்தவர்கள். அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் நமது கல்லூரி நிறுவனர்கள். அவர்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் நமக்காக, மாணவர்களுக்காக இந்த நேரத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி, குறிப்பாக நமது முதல்வர் சொன்னது போல எல்லா வகையிலும் இந்திய நாடு பெருமை வாய்ந்து இருக்கின்றது. குறிப்பாக விண்வெளி ஆராய்ச்சியில் நாம் தான் இன்றைய நிலையிலே மிகவும் சிறப்பான ஒரு செயல்பாட்டினை செய்து வருகின்றோம். அதே போல ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் இந்த நேரத்திலே ஒரு உறுதி ஏற்றுக்கொண்டு நாம் நாட்டுக்காக என்ன செய்தோம் என்று நினைத்து பார்த்து நமது நாட்டை முன்னேற்றி நமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி இந்த தருணத்திலே நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த அனைத்து தேசிய மாணவ படை உறுப்பினர்களுக்கும், தேசிய மாணவ படை அசோசியேட் என்சிசி ஆபீசர் லெப்டினன்ட் பிரபு அவர்களுக்கும் இத்தருணத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கல்லூரி தேசிய மாணவ படையினர் சிறந்த முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு இந்திய இராணுவத்தில் பணியாற்றி வருகிறார்கள். அதே போன்று வருங்காலங்களில் நமது மாணவ படையினர் அதிகாரிகளாக, இந்திய இராணுவத்தில் அதிகாரிகளாக வர வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நமது கல்லூரியிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கண்டிப்பாக ஒரு மாணவரை இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்கு அனுப்பி வைத்தோம். கடந்த 2-3 வருடங்களாக எந்த மாணவரும் இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ளவில்லை. வருங்காலங்களில் அதற்கான முன்னெடுப்புகளை ஒவ்வொரு தேசிய மாணவ படை மாணவர்களும் எடுக்க வேண்டும் என்று இந்த குடியரசு தின விழாவில் கேட்டுக்கொண்டு, வரும் வருடங்களில் அனைத்து மாணவர்களும் இந்நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும். அனைத்து பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற மாதிரி நமது கல்லூரியிலும் நடைபெற வேண்டும் என்று முதல்வர் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார். அதை காலையில் தான் நான் பேசிக்கொண்டு வந்தேன். முதல்வரும் அவ்வாறே சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்வுகளை அனைவரும் பங்கெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அடுத்த நிகழ்வாக நமது கல்லூரியின் தேசிய மாணவர் படையினரின் அகில இந்திய அளவில் நடைபெற்ற முகாம்களில் பங்கு பெற்ற பயிற்சியை நிறைவு செய்தவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பு செய்யும் பொன்னான தருணம் இது. முதலில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற மலையேறும் பயிற்சி முகாமில் பங்கேற்ற நமது கல்லூரியின் கேடட் சுரேந்தர் டாட் பிசிக்ஸ்